சீதாராம். ஸ்ரீ அண்ணாவுடைய பல கீர்த்தனங்கள் இருக்குது. நமக்கு நன்னா தெரியும், சம்ஸ்கிருதத்தில் நிறைய சதகங்கள் இருக்குது. ராம விஷயமாக ராகவ சதகம் இருக்குது. அதை தவிர நிறைய பாஷையில் நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது. தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில், ஹிந்தியில், மராட்டியில், அப்படி. அதில் தமிழில் நமக்கு நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த கிராம ஜனங்களுக்காக பரனூரில் இவாளுக்காக அண்ணா பாடினது ராமாயண கும்மி, பாகவத கும்மி, கும்மி பாட்டு. இந்த ராமாயணம் பூரா இதில் அழகாக கும்மி பாட்டாக பாடியிருக்கா. இதில் எப்படி அப்பா சொல்லி கொடுத்தாலும் நமக்கு அந்த மாதிரி யாரும் ஒரு பாமர ஜனங்களும் கூட ஃபாலோ பண்ணுற மாதிரி, சாதாரண ஜனங்கள் கூட சுலபமாக புரிகிற மாதிரி இது நமக்கு கொடுத்துருக்கா. அதை ராமநவமி இன்னைக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா, ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா, ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா, ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா. கோசலம் என்ற தேசமாம் அந்த நாடு குவலயத்தில் புகழ் பெற்றதாம். அயோத்தி என்ற தலைநகராம் அதற்கு ஈடு அமரர் வாழும் நகரும் இல்லையா. தயரதன் என்ற மன்னனாம் அவன் மனு தர்மப்படி ஆண்டு வந்தானாம். கோசலைக்கு கேயி சுமித்திரை என்று 3 காதலிகள் மன்னனுக்குண்டாம். மண்ணோடு ஆண்ட போதிலும் மன்னனுக்கு மழலை கேட்கும் பாக்கியமில்லையா. வசிஷ்டர் என்னும் புரோகிதரா மன்னனுக்கு வேள்வியொன்று நடத்தி தந்தாரா. தூய அந்த வேள்வி குண்டத்தில் பூதம் ஒன்று தோன்றி தங்க கலயம் தந்ததா. கலையத்திருந்த பாயசம் தன்னை தயரதனும் கோசலை முதலியோர்க்கு தந்தானா. ராவணன் என்றிராக்கடன் எழில்மிகு ஈழ நாட்டை ஆண்டு வந்தானா. ஈராக்கடனின் கொடுமை தாழாமல் தேவர்களும் ஈசனையை சரணடைந்தனர். அவதாரம் செய்குவேன் என்று அவர்களுக்கு அச்சுதனும் அபயம் தந்தானாம். சித்திரையில் புனர்பூசத்தில் கோசலைக்கு ஸ்ரீராமன் அவதரித்தானாம். பரமனேந்தும் பாஞ்சஜன்யம் கைகேயிக்கு பரதனாக வந்து தோன்றியதாம். ஈசன் உகந்த ஆதிசேஷனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணனாய் வந்து தோன்றியதாம். சாமி ஏந்தும் சக்கரப்படை சுமித்திரைக்கு சத்ருக்னனாக வந்து தோன்றியதாம். தனையர்களை கண்டு மகிழ்ந்த
வசிஷ்ட முனிவரிடம் பிள்ளைகளும் வித்தையாவும் கற்றனராம். குழந்தை பருவம் நீங்கி நால்வரும் குமரர்கள் ஆகினராம். திருமணம் செய்ய வேண்டியே அரசனும் தீர்மானித்து சபை கூட்டினான். விஸ்வாமித்ர முனிவர் வந்து இராமனை வேள்விக்காக வேண்டினராம். இராமனும் இலக்குமணனும் முனிவருடன் இசைந்து கானகம் சென்றனராம். தாடகி என்ற அரக்கியை ராமச்சந்திரன் தாவி அடித்து தள்ளினான். சித்தாசிரமம் வந்து சேர்ந்து விஸ்வாமித்ரன் சிறப்பாக வேள்வி செய்தார். சுபாகும் மாரீச்சனும் அங்கு தோன்றி சூழ்ந்து நின்று ஆடினராம். சுபாகுவை துத்தி கொன்று மாரீச்சனை சுந்தரனும் விரட்டினான். நன்கு வேள்வி முடிந்ததுமே முனிவர்களும் நாரணனை கொண்டாடினர். ஜனகராஜனை காணவே விஸ்வாமித்ரன் ஸ்ரீராமனுடன் சென்றாராம். ராமபிரான் திருவடியார் அகலிகை இன்னல் நீங்கி இன்பம் பெற்றாள். மிதிலை மன்னன் ஜனகராஜன் ராமனை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனராம். ஈசன் வில்லை இருத்து வந்தே ராமபிரான் நேசமுடன் விற்றிருந்தான். ஜனகன் தந்த மனவோலையா தசரதனும் சரேலென வந்து சேர்ந்தான். திருமகளாம் சீதா தேவியை ஸ்ரீராமன் திருமணம் செய்து கொண்டான். மாண்டவியை பரதனுக்கும் மன்னன் அங்கு மணமுடித்து மகிழ்ச்சி பெற்றான். ஊர்மிளையை லக்ஷ்மணன் மணப்பந்தலில் உகந்து பெற்று நின்றனனாம். ஸ்ருதகீர்த்தி என்பவளை ஜனகராஜன் சத்ருக்னனுக்கு தந்தான். திருமணம் முடிந்த பின்னர் தயரதன் திரும்பி செல்ல தீர்மானித்தானாம். சீர்வரிசை சிறப்பாகவே ஜனகராஜன் செய்தனுப்பி மகிழ்ச்சி கொண்டான். நடுவழியில் வந்து நின்று பரசுராமன் நாரணனுடன் வாது செய்தான். பரசுராமன் வில்லை வாங்கி ஸ்ரீராமன் பங்கம் செய்து பார்த்து நின்றான். பரமாத்மா நீயே என்று பரசுராமன் பாரம் போற்றி சென்றனனாம். திருவயோதி திரும்பி வந்து தயரதனும் திருமாளிகையில் இருந்து வந்தான். நல்லறமாம் இல்லறமதை நால்வரும் நல்லபடி நடத்தினராம். ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராம
அயோத்தியா காண்டம். பரதநம்பி சத்ருக்னன் கேகயத்தில் பாட்டி வீட்டில் இருந்தனராம். இளவரசாய் முடிசூட்டவே ராகவனை இச்சையுடன் அழைத்தான் மன்னன். நாட்டு மக்கள் எல்லோரும் இதை கேட்டு மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டனர். பூனி செய்த சூழ்ச்சியினால் குணமுடைய கைகேயும் கெட்டு போனாள். வஞ்சனையால் மன்னனிடம் கைகேயி வரமிருந்து கேட்டு கொண்டாள். பரமன் காட்டில் கேக வேண்டுமா, அயோத்தியை பரத நம்பி ஆள வேண்டுமா? சொன்ன சொல்லை மீற மாட்டாமல் சக்கரவர்த்தி சோகமுடன் வீழ்ந்து புலம்பினான். தெருவெல்லாம் தோரணம் கட்டி மக்கள் எல்லாம் திருமஞ்சனம் எதிர்பார்த்தனர். லக்குமணனும் சுமந்திரனும் வழிகாட்ட ராமபிரானும் வந்து சேர்ந்தான். மகனை கண்ட மன்னனும் துயரத்தினால் மயங்கி விழுந்து மௌனமானான். கொடியவனான கைகேயும் ராகவனை கானகம் போ என்று சொன்னாள். தந்தை சொல்லி தட்டமாட்டேன் என்று சொல்லி தாசரதியும் விடை பெற்றான். அன்னையான கோசலைக்கு ராமபிரான் அன்புடனே ஆறுதல் சொன்னான். கோபம் கொண்ட தம்பியையும் ராமபிரான் குணத்தினாலே தேற்றி விட்டான். தானும் கூட வருவேன் என்ற தேவியையும் தன்னுடனே அழைத்து கொண்டான். மரபுரியும் உடுத்திக் கொண்டு ராமபிரான் மன்னனிடம் விடையும் பெற்றான். தேவியுடனும் தம்பியுடனும் ராமபிரான் தண்டகவனம் சென்றனர். நாட்டு மக்கள் யாவருமே ராமனுடன் நடந்து வந்து கெஞ்சினான். நாட்டு மக்கள் யாவரையும் ராமபிரான் நடுவழியில் விட்டு சென்றான். குகப்பெருமான் அங்கு வர அவனுடனே கூடியிருந்து சுகம் கொண்டான். கங்கை ஆற்றை தாண்டி சென்று ராமபிரான் கானகத்தில் நடந்து போனான். பரத்வாஜ முனிவரை கண்டு ராமபிரான் பாதம் போற்றி ஆசி பெற்றான். சித்திரகூட மலைக்கு வந்து குடிசையில் ஸ்ரீராமன் வாழ்ந்து வந்தான். அருமை மகன் காடு சென்றதும் தசரதன் பிரிவு தளாதுயிர் துறந்தான். திரும்பி வந்து பரத நம்பி கைகேயியை துயரம் கொண்டு திட்டினான். அரசு நானும் ஏற்க மாட்டேன் என்று பரதன் அண்ணனையே அழைக்கச் சென்றான். கங்கை கரை வந்ததுமே குகப்பெருமான் சங்கை கொண்டு
தெளிந்தன. படகிலேறி கங்கையை தாண்டி பரத நம்பி பரத்வாஜர் குடிசை வந்தான். ஸ்ரீராமர் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு சித்திரகூடம் வந்து நின்றான். அண்ணன் திருவடியில் விழுந்து பரத நம்பி அழுது புலம்பி புரண்டனான். அண்ணல் தசரதன் வீடு பெற்றான். அண்ணானி அரசாள வாரும் என்றான். சத்தியத்தை மீற மாட்டேன் பரதானி சாகேதம் போவாய் என்றான். பரத நம்பி பக்தியுடன் அண்ணானி பாதுகை தாராய் என்றான். திருவடியில் சாத்தி கொண்டு ராமபிரான் மரவடியை தந்தனாம். பாதுகைக்கு முடிசூட்டி பரத நம்பி பார் முழுதும் ஆண்டு வந்தான். பாதம் நோக சீதையுடன் ராகவன் பரந்த காடு சென்றனான். ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. ஆரண்ய காண்டம். அத்ரி முனிவர் ஆசிரமத்திலே ஸ்ரீராமன் ஆதித்யன் ஏற்று கொண்டான். வழிமறித்த விராதனையும் ஸ்ரீராமன் வதம் செய்து வனமே சென்றான். சரபங்கர் என்ற முனிவர் ஸ்ரீராமனை சரணடைந்து முக்தி பெற்றார். சுதீக்ஷ்ணர் என்ற முனிவரையும் ஸ்ரீராமன் சேவித்து விடையும் பெற்றான். அகஸ்தியர் என்ற முனிவரிடம் ஸ்ரீராமன் ஆசி பெற்று விடையும் பெற்றான். பஞ்சவட்டி வந்து சேர்ந்து ஸ்ரீராமன் பர்ணசாலை அமைத்து கொண்டான். சூர்பனகை என்பவளும் அங்கு வந்து சுந்தரனை கண்டு விட்டாள். சீதையையும் கொன்று விட சூர்பனகை சீறி வந்து பாய்ந்து நின்றாள். அண்ணனுடைய ஆணை பெற்று லக்ஷ்மணன் அவள் மூக்கை அறுத்து விட்டான். ஐயோ என்று ஓலமிட்டு சூர்பனகை அண்ணனான கரனிடம் சொன்னாள். அதை கேட்டு கரனும் வந்து ராமனுடன் அளவற்ற போரும் செய்தான். அரக்கர் 14,000 ராமனாலே அடிபட்டு மாண்டனர். ஓலமிட்டு சூர்பனகை ராவணனிடம் ஓடி போய் சொல்லிக் கொண்டாள். மாயனான மாரீச்சனை ராவணனும் மானாக்கி கொண்டு வந்தான். மானை பிடித்து தாரீரென்று ராமனிடம் மைத்திலியும் கேட்டு கொண்டாள். மானை பிடிக்க தாவி சென்று
ராமபிரான் மாரீச்சனை கொன்று விட்டான். ஓ சீதை லக்ஷ்மணாவென்று மாரீச்சனும் ஓலமிட்டு மாண்டு போனான். ஓலம் கேட்ட லக்ஷ்மணன் சீதையை விட்டு ஓடி வந்து பதறி நின்றான். அப்பொழுதே ராவணனும் அங்கு வந்து அன்னை சீதையை அள்ளி கொண்டான். ஐயோ ராமா ராமாவென்று சீதாதேவி அலறி அழுது புலம்பினாளாம். அது கேட்டு ஜட்டாயுவும் ராவணனை அடித்து கடித்து சண்டை செய்தார். ஜட்டாயுவை வெட்டி தள்ளி ராவணனும் சரேல் என்று கிளம்பி விட்டான். அசோகவனந்தனிலே ராவணனும் அன்னையை சிறையில் வைத்தான். அங்கும் இங்கும் தேடி வந்து ராமபிரான் அழுது அழுது புலம்பினானாம். தேடி வந்த ராமபிரான் ஜட்டாயுவுக்கு தேவலோகம் தந்து விட்டான். கபந்தன் என்ற அசுரனே ராமபிரான் கையை வெட்டி கதியும் தந்தான். அரக்கியான அயோமுகியை லக்குமணன் அடக்கிவிட்டு மேலும் சென்றான். சபரி என்ற மூதாட்டியும் பக்தியுடன் ஸ்ரீராமனை பூஜித்தாளாம். ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. கிஷ்கிந்தா காண்டம். பம்பை என்ற பொய்கை கரையினில் ஸ்ரீராமன் பரிதவித்து புலம்பி எழுதானாம். அச்சம் கொண்ட சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட ஆஞ்சநேயன் அங்கு வந்தானாம். தூக்கி சென்று ஆஞ்சநேயன் சுக்ரீவன் தோழனாக்கி துன்பம் தீர்த்தானாம். அண்ணனான வாலியை கொல்ல சுக்ரீவன் அண்ணலிடம் வேண்டிக் கொண்டானான். அபயம் அளித்த ராமச்சந்திரன் துந்துபியை அப்பால் தள்ளி ஐயம் தவித்தானான். தேக்கு மரங்கள் 7 துளைத்துமே சுக்ரீவனை தேற்றி ராமன் ஐயம் தவிர்த்தானாம். வாலி என்ற வானரத்தையும் ஸ்ரீராமன் வதம் செய்து அரசு தந்தானாம். வாக்களித்தபடியே ராமனும் சுக்ரீவனை வாழ வைத்து அருள் சுரந்தானாம். நன்றியுள்ள சுக்ரீவனும் குரங்குகளை நாற்புறமும் அனுப்பி வைத்தானாம். தேவியை தேட எண்ணியே வானரர்கள் தெற்கு திசை சென்று விட்டனர். மாய குகையில் மாட்டிக்கொண்டந்த வானரர்கள் மாதம் பல கழித்து விட்டனர். மன்றாடி வெளியில் வந்துமே வானரர்கள் மகிழ்ச்சியின்றி மயங்கி நின்றனர். சம்ப
என்ற கழுகுடன் வானரர்கள் சம்பாஷணைகள் செய்தனர். பரமநாம கீர்த்தனத்தாலே பொசுங்கி போன பக்ஷிராஜன் சிறகு முளைத்ததாம். சம்பாதி சொன்னதன் பேரில் வானரர்கள் சமுத்திரத்தை தாண்ட எண்ணினர். ஜாம்பவானின் வேண்டுகோளினால் மாருதியும் சமுத்திரத்தை தாண்ட கிளம்பினான். ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. ராம 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 ராகவா சீதாராம ராம 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 ராகவா. சுந்தர காண்டம். மகேந்திர மலை மேலேறி மாருதியும் மகிழ்ச்சியுடன் தாவினாம். வானத்தில் உள்ள தேவர்களும் மாருதியை வாழ்த்தி கொண்டே சென்றனராம். மைனாக மலையும் வர மாருதியும் மகிழ்ச்சியுடன் தாண்டி சென்றானாம். சுரசை என்ற நாகப்பாம்பின் வாயினிலே சுலபமாக புகுந்து சென்றான். சிம்ஹிகை என்ற அருகில் மாருதி சிரித்து கொண்டே கிழித்து சென்றான். சுவேல மலை மேல் வந்து மாருதியும் சுகமாக குதித்து விட்டான். சந்திரோதயமான பின்னர் ஹனுமான் தந்திரமாய் உள்ளே வந்தான். அங்கு வந்த லங்கிணியை ஹனுமான் அரைந்து தள்ளி உள்ளே சென்றான். அங்குமிங்கும் தேடி தேடி சீதையை அசோக வனத்தில் கண்டான். ஐயன் மோதிரத்தை தந்து ஹனுமானும் அன்னை சீதையை தேற்றினானாம். சூடாமணியை பெற்று கொண்டு ஹனுமானும் சுதந்திரமாய் கிளம்பி விட்டான். அசோக வனம் அதையும் ஆஞ்சநேயன் ஆனந்தமாய் அழிக்க நூற்றான். ராம ராம ராமாவென்று மாருதியும் ராகம் போட்டு பாடினானாம். ஜம்புமாலி என்றவனை ஆஞ்சநேயன் சக்தி செய்து கொன்றானாம். அக்ஷகுமாரன் என்றவனை ஆஞ்சநேயன் சிக்ஷை செய்து கொன்றானாம். இந்திரஜித்து என்றவனோ மாருதியை இழுத்து சென்று நிறுத்தி விட்டான். ராமதூதன் வந்தேனடா என்று சொல்லி ராவணனை மிரட்டினானாம். கோபம் கொண்ட ராவணன் மாருதியை கொன்றுவிடு என்றாம். வானரத்தை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி வீடனும் தடுத்தனாம். வாலில் தீயை வைக்க சொல்லி ராவணனும் வீரர்களை ஏவி
வாலில் தீயை மூட்டியதுமே மாருதி வீட்டின் மீது தாவினானாம். வீடு தோறும் தீயை வைத்து மாருதியும் வேடிக்கையாய் சிரித்தனாம். வைதேகியை வணங்கி விட்டு மாருதி வானம் மீது தாவினாம். வந்து சேர்ந்த மாருதியை வானரர்கள் வாழ்க என்று வாழ்த்தினராம். திரும்பி வந்த வானரர்கள் மதுவனத்தில் தேன் குடித்து ஆடினராம். ஸ்ரீராமன் எதிரில் வந்து மாருதியின் சீதையை கண்டேன் என்றானாம். சூடாமணியையும் தந்து சீதாதேவி சொன்னபடி சொல்லினாம். மாருதியை கண்ட ராமன் மனமகிழ்ந்து மார்புடனே தழுவிக்கொண்டானாம். ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 ராഘவ சீதா ராம 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 ராഘவ. யுத்த காண்டம். வானர படைகள் சூழவே ஸ்ரீராமர் வந்து நின்றார் கடற்கரையிலே. ஸ்ரீராமர் வந்ததை கேட்ட ராவணன் சிந்தித்து சபை கூட்டினான். தேவியை தந்து விடுவதே நமக்கு தர்மம் என்றான் தம்பி விபீஷணன். சபையில் ஏசிய அண்ணனையும் விட்டு விட்டு சரணடைந்தான் ராமச்சந்திரனை. நல்ல அணை கட்ட வேண்டியே ராமபிரான் புல்லணையில் பள்ளி கொண்டான். காட்சி தரா கடலரசனை ராமபிரான் கண்டித்து கனை தொடுத்தான். கடலரசன் காலில் விழுந்ததும் வானரர்கள் கல்லணையும் கட்டிவிட்டனர். கடலை தாண்டி ராமச்சந்திரனும் லங்கைக்கு காலனாக வந்து தோன்றினான். தாவி சென்று சுக்ரீவனும் ராவணனின் தலையின் மௌலி எடுத்து வந்தனன். அங்கு சென்ற அங்கதனவன் ராவணனின் அழகிய வீட்டை தகர்த்து வந்தனன். 10 தலை ராவணனங்கு கோபம் கொண்டு படையெடுத்து போரும் செய்தனன். படை முழுதும் ராமபாணத்தால் நொடி பொழுதில் பாழாக்கி ஏங்கி நின்றனன். இன்று போய் நாளை வாவென்று ராமபிரான் இனிதுரைத்து அனுப்பிவிட்டான். தூங்குஞ்சி கும்பகர்ணனும் போர்க்களத்தில் துன்பப்பட்டு மாண்டு போயினன். இந்திரஜித்து என்ற பிள்ளையும் போர் செய்து இறந்து போக ராவணன் வந்தான். சக்தி என்ற வேலை தூக்கியே
ராவணனும் சௌமித்ரியை சாய்த்து விட்டானாம். சஞ்சீவி பர்வதன் தன்னை கொண்டு வந்து சாகாமல் காத்தான் மாருதி. கோபம் கொண்ட ராமசாமியும் ராவணனை கோதண்டம் எடுத்து எதிர்த்து நின்றானாம். பானம் ஒன்றால் ராமசாமியும் ராவணனின் 10 தலையும் பறித்து விட்டானாம். வெற்றி கொண்ட வீரராகவன் இலங்கையில் விபீஷணனுக்கு அரசு தந்தாராம். தீக்குளித்த சீதா தேவியை ராமபிரான் தேவர் முன்பு ஏற்றுக்கொண்டாராம். புஷ்பக விமானத்தில் ஏறி ராமபிரான் புண்ணியமான நாட்டை அடைந்தாராம். பரதனுடன் நாட்டு மக்களும் ஸ்ரீராமனை பார்த்து மகிழ்ந்து பாடியாடினர். அயோத்தி வந்து ராமச்சந்திரனும் அழகான அரியணை மேல் அமர்ந்து விட்டானாம். அபிஷேகம் செய்து அந்தணன் ராமனுக்கு அழகான முடிசூட்டினான். மாதம் ஒன்று மாறி பொழிந்தது. அயோத்தியில் மக்கள் யாவர் மகிழ்ந்து வாழ்ந்தனர். கோதண்ட ராமன் பெருமையை நாமும் இன்று கோலாகலமாய் பாடியாடுவோம். கோதண்ட ராமன் பெருமையை நாமும் இன்று கோலாகலமாய் பாடியாடுவோம். ராம 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 சீதாராம ராம 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 ராகவ சீதாராம ராம 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 ராகவ ராம 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 ராகவ சீதாராம